ஒரு தாய்மையுடைய குணமாக பார்க்கப்படுகிறது. அப்படியான தாய்மையை போற்ற வேண்டும். இப்படி மகாபாரதத்தில் ஒரு கதையை சொல்லி தாயை பற்றி வர்ணிப்பது முன்பாக யாராச்சும் கேட்டான்னா தப்பா, கேள்வி கேட்குறது தப்பு இல்லை, அது 2 மார்க்கு கேள்வியாக இருந்தால் பரவாயில்ல, ஒன்று 10 மார்க்கு கேள்வியாக இருக்குது. அது அவருடைய அண்ணன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய இந்த இதிகாசத்துடைய ஆர்வத்தை நான் மனதார பாராட்டுறேன். உண்மையிலே இதிகாசத்தின் மீது அளப்பரிய ஆர்வம் இருக்குது இவருடைய கேள்வியில் படிக்கின்ற பொழுது. ஆனால் ஆர்வம் நல்லா இருக்குது, நான் ரொம்ப ஆர்வ கோளாறாக இருப்பார் போல. எப்படி சொல்றீங்க? அணுகுமுறை ரொம்ப தப்பாக இருக்குது. எதுவும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒன்று மேடையில் வந்து கொடுப்பாங்க, இல்லை உள்ள மேக்கப்படமா தம்பி இந்த எழுதியிருக்கேன் அதை பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இரண்டை கூட கொடுக்கலங்க, பப்புன் காட்டை தூக்கி போட்டு நாரதரை கொடுத்துருக்கேன் அப்படி ஓட்டிட்டு அவர் மூஞ்சியை கூட ஒழுங்கா நான் பார்க்கல. சரி இவ்வளோதான் புராண இதிகாசத்தை படிச்சுதே நம்ம விவரம் பேசுகிற மேடையில் இவ்வளவு புத்தகம் வாங்குறேன். ஒரு பேச்சுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்குறது இல்லையா? காசே கொடுக்கலையா? அட 10 மார்க் கேள்வி, 4 கேள்வி எடுப்படி ஒரு 10 ரூபா கூட கொடுக்கலங்க. என்னென்ன எழுதிருக்கு? சரி முதல்ல இந்த இதை கேட்ட அண்ணன் முகத்தை நான் இங்கே பார்த்தே ஆகணும். அதில் இன்னொரு விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் தமிழில் ரொம்ப தெளிவாக எழுதினவர் பேர் அது இங்கிலீஷில் எழுதியிருக்கா, அதுவும் கூட்டெழுத்தில் எழுதியிருக்காருங்க. எனக்கு தான் பேரை வாசிக்க முடியும், உங்களுக்கு வாசிக்க முடியுதா? இங்கிலீஷில் பேர் எழுதியிருக்காரு, முடியல. அதனால் பேரே என்னென்ன உங்கள் பேரை இவ்வளோ எழுதிருக்கீங்க, உங்கள் பேர் என்னன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் எழுதுறது அதெல்லாம் ரொம்ப தவறாக இருக்குது. சரி இதில் அண்ணன் கூட்டத்தில் இருக்காரா இல்லையா? எங்க கை தூக்கிறோடனா நீங்கள் தானே? அப்போ நேரம் வந்து பார்த்து கொடுத்துருப்போம், எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்குமா இல்லையா? பேர் என்ன? இப்போ பேர் எழுதிருக்கீல? ஓ நந்தகோபாலனா, பிரிச்சு எழுத கூட பரவாயில்ல. அருமை அண்ணன் நந்தகோபாலன் அவர்கள் 10 ரூபா கொடுக்க மாட்டீங்களா? தருவார் மாப்பிள்ள, நீ கேள்வி பதில் சொல்லுங்க, 200 ரூபா தருவார். சரி அது ராமாயணத்தில் 2 மகாபாரதத்தில் 2 கேட்டிருக்கார். ஆமாம், மகாபாரத யுத்தத்தில் 18 நாட்கள் குருச்சேத்திர போர்க்களத்தில் காலை இரவு மதியம் 3 வேளையுமே உணவு இடப்பட்டது. ஆனால் கொஞ்சம் கூட சாப்பாடுலையும் குறையில்லை, இலையும் மீதமில்லாமல் வழங்கப்பட்டது. இன்றைக்கி அந்த உணவு வழங்கிய அரசன் பெயரால் இந்த நாட்டில் ஹோட்டல் இருக்குது, ஒன்று. அப்புறம் இது மகாபாரதத்தில் 1. இதே ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆதிசேஷன் மகளை தூக்கி சென்று மனம் முடித்தது யார்? எப்பிறவி எடுத்து மருமகனையே கொன்றார்? எவ்வாறு விரதம்ன்ற நோன்பு இருந்தார்? அப்படின்னு மொத்தம் 4 கேள்வி கேட்டிருக்காரு. அதனால் அப்புக்காக 4 கேள்வி வந்தது 2 மணிக்கு, 4 கேள்வி மொத்தமாக சொன்னால் 4 மணி ஆயிரும் அதுக்கே. அதனால் அப்போருடைய விருப்பத்துக்காக முதல்ல 2 கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா மகாபாரத ராமாயணத்தை மீது அளப்பரிய அன்பு இருக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு எவ்வளவு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். அதனால 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நம்ம ஒரு 2 கேள்வியை போடுவோம். அதுக்கு அவர் பதில் இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டாருன்னா மிச்சம் இருக்கிற 2ஐயும் நம்ம பதில் சொல்லுவோம். என்ன சரியா இருக்குமா? சரி முதல்ல ஆரம்பிப்போம். மகாபாரத போர், குருஷேத்திர போர். ஏன்னா ஒவ்வொரு போருமே 18 கணக்கிலே வரும். ஏன்னா தேவாசுர போர் 18 வருஷம், ராமாயண போர் 18 மாதம், மகாபாரத போர் 18 நாள், முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் 18 வாரம். அதாவது 18 நாளிகை வந்து சேரன் செங்குட்டுன்னு கனக விஜயனுக்கும். இப்படி புராண இதிகாசம் எல்லாமே 18 வரும். இதில் மகாபாரத போர் நடந்தது 18 நாட்கள். அதை குருஷேத்திர போர்க்களம்னு நம்ம வகைப்படுத்துவோம். அப்போ இந்த 18 நாள் யுத்தம் நடந்தது. யாருக்கும்? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். இந்த பாண்டவர்கள் பக்கம் வந்து வெறும் 7 அக்ரோனி படைகள். இது ரொம்ப பெரிய கதை, முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக தெளிவுபடுத்த வரும். இன்னும் புரியலன்னா தனியாக கூட சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு 7 அக்ரோனி படைகள், இதுவே கௌரவர்களுக்கு 11 அக்ரோனி படைகள். அப்போ பாண்டவர்களை காட்டிலும் கௌரவர்கள் பக்கம் எண்ணிக்கை அதிகம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூட்டணிக்கு ஆள் சேர்ப்ப, அரசியலில் கூட்டணிக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டு மன்னர்களை சேர்க்கிறாங்க. ஏப்பா என் பக்கம் வந்துரு, இவங்க பண்ணுற தப்பா இருக்கு, ஏன் பக்கமா ஏன் பக்கமானு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிறாங்க. சால்வ தேசத்து மன்னன் ஒருத்தர் இழுத்துக்கிறாரு, விடார தேசத்து மன்னன் ஒருத்தர் இழுத்துக்கிறாரு, சல்லிய தேசத்து மன்னன் ஒருத்தர் இழுத்துக்கிறாரு. ஆனால் ஒரு மன்னன், அந்த மன்னனுடைய பேர் நான் இறுதியில் சொல்றேன். அந்த மன்னனுக்கு பாண்டவர்கள் மேலேயும் அன்பு அதிகம், கௌரவர்கள் மேலேயும் அன்பு அதிகம். அதெல்லாம் என்ன சொல்றேன், ஏங்க இது மாதிரி உங்க 2 பேருமே எனக்கு பிடிக்கும். உங்க 2 பேருக்கு எதிராக யாருக்கு எதிராக நான் போர் பண்ண நான் விரும்பல, நான் நடுநிலையா இருந்துக்கிறேன். ஆனா உங்களுடைய போருக்கு உதவி செய்யற விதமாக இந்த இரு படை வீரர்களுக்குமே நானே உணவு சமைச்சு போட்டுக்கிறேன். எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க, அது மட்டும் போதும். நான் இந்த போர்ல என்னோட உதவியாக நான் என் படை அனுப்பல, என்னுடைய உணவு உபசரிப்பு நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு இந்த மன்னன் சொல்ல சரின்னு ஒத்துக்கிட்டாச்சு. மகாபாரத போர் ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொரு நாள் போர் நடக்குது. ஒவ்வொரு நாள் போர் நடக்கும் இவ்வளவு பேர் சாவாங்கன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஏன்னா மகாபாரத போர் முடியும் பொழுது எப்ப அன்னைக்கு போர்க்களத்தில் இந்த மாதிரி 18,330 பேர் செத்தாங்க. எண்ணிட்டா இருக்க முடியும்? செத்தானா முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான். எவன் செத்தானே எவ்வளவு செத்தானு கணக்கே கிடையாது. அப்ப
ஒரு ஒரு சமையல்காரர் இருக்காருன்னா எப்ப அன்னைக்கு 10,000 பேர் சமைக்கணும்பா, சமைப்பான்னா ஒரு 10,000 பேர் சமைச்சிருவார். இன்னைக்கு ஒரு 5,000 பேர் சமைச்சிருவார். அது பிரச்சனை இல்லை, எண்ணிக்கையை சொல்லி சமைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா போர்ல இத்தனை பேர் சாவாங்கன்னு, பாண்டவர் பக்கம் எத்தனை பேர் சாவாங்க, கௌரவ பக்கம் எத்தனை பேர் சாவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்படி அவர்கள் இறந்துட்டு அடுத்த நாள் காலையில சாப்பிடும் பொழுது அந்த உணவு சமைச்சார் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கூட பத்தாமையோ மீதமோ இல்லவே இல்லை. இலை வாங்கிட்டு வர சொன்னார் பார்த்தீங்களா, அது ஒரு இலை கூட மிச்சமே இல்லை. என்னடா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு தருமருக்கும் ஆச்சரியம், துரியோதனனுக்கும் ஆச்சரியம். சரி, முடிச்சாச்சு. இப்படி ஒவ்வொரு நாள் யுத்தம் நடக்கும் பொழுது இறுதியாக 18ஆம் நாள் யுத்தம் நடக்குது. அப்பவும் அந்த இத்தனை நாள் நடந்து எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. அது வரைக்கும் ஒருத்தர் கூட சாப்பாடு மீதமாவோ இல்ல பத்தாமே இல்லவே இல்லை. பொறுமை தாங்க முடியாம போய் கேட்கிறார். யாரு? தருமனோ துரியோதனோ போய் கண்ணபரமாதவனை கேட்க, எப்படிப்பா இது மாதிரி இவர் சமைச்சவர் கொஞ்சம் கூட மீதம் இல்லாம பத்தாம போகாதபடி சமைச்சிருக்காரு, என்னப்பா காரணம் கேட்கும் பொழுது, நீ யாரு சமைச்சாரோ அவன்கிட்ட போய் கேட்கும் பொழுது அந்த மன்னன் போய் கேட்க, அந்த மன்னன் சொல்றேன் சொல்ல விருப்பம் இல்லாம, அதான் நீங்க உங்களுக்கு நான் தானங்க பரிமாறுறேன், எவ்வளவு சமைக்கணும் தெரியாதா? இவருக்கு ஏத்துக்கிற மனசு இல்லை ரெண்டு பேருக்கும். இல்ல எதை வச்சு நீ இதை பண்ற கேட்கும் பொழுது அப்பதான் இறுதியா சொல்றாரு, நீங்கெல்லாம் சாப்பிட்றத நான் என்னைக்கும் கவனிக்க மாட்டேன். ஆனா கண்ணபரமாத்மா அவதரிக்கப்பட்டதே இந்த பூலோகத்துடைய பாரத்தை குறைப்பதற்காக. அப்படி கண்ணபரமாத்மா உணவு அருந்தும் பொழுது எவ்வளவு உணவு அருந்துறாரோ அவ்வளவு சாப்பிடும் பொழுது சிறு சில பருக்கைகளை இறைச்சிக்கிட்டே இருப்பாராம். அதாவது சாப்பாடு கீழே போட்டபடி சாப்பிடுவாராம். இதுல மன வருத்தம் இருந்துச்சு துரியோதனுக்கும் தருமனுக்கும். ஆனா அது கேட்கல. ஆனா இதை இந்த மன்னன் புரிந்து கொண்டான். கண்ணபரமாத்மா எடுத்து ஒரு கவலம் சாப்பிடும் பொழுது எத்தனை பருக்கைகள் விழுகின்றதோ அத்தனை பேர் இன்னைக்கு சாக போறான்னு அர்த்தம். அப்ப அவர் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பருக்கையினி அந்த பருக்கைகளை கணக்கிட்டு இத்தனை பேர் இன்று சாக போறாங்க, அப்ப அடுத்த நாளைக்கு இவ்வளவு சமைக்கணும் என்ற எண்ணிக்கையில தான் நான் சமைச்சேன். அதனாலதான் மகாபாரத போர்ல இத்தனை பேர் உணவு இறந்தாலும் கூட அடுத்த நாள் அவர்கள் சமைக்கின்ற பொழுது என்னைக்கு சரியா வந்தது அப்படின்னு சொன்னாலும் அந்த மன்னன் ஐயா சொன்னார் இல்லையா, அந்த மன்னன் பேர்லயே இன்னைக்கு நிறைய உணவகங்கள் இருக்குன்னு. அந்த மன்னன் பேர் உடுப்பின்னு பேரு, அந்த மன்னனுடைய பேர். இன்னைக்கு அந்த உடுப்பி மன்னனுடைய அவன் பரிமாறினான் இல்லையா, அதுக்காகத்தான் இன்னைக்கு உடுப்பி ஹோட்டல் கேள்விப்பட்டீங்களா? நிறைய ஊர்ல உடுப்பி ஹோட்டல் இருக்கு இல்லையா? ஆமா, அது ஒன்று ஐயாவோட முதல் கேள்விக்கு. பெங்களூர்ல அதிகமா இருக்கு. சரி, அது இருக்கட்டும். அந்த மன்னன் பேரால இருக்கின்றாரு, அது உடுப்பி மன்னன், அதனால ஹோட்டல் பேரு உடுப்பி ஹோட்டல் ஒன்று. அதே சமயத்தில் ராமாயணத்தை இன்னொன்று ஐயா கேட்டிருந்தாங்க. ஆதிசேஷன் தன்னுடைய மருமகனை, எந்த ஒரு அப்பாவாச்சும் தான் பிள்ளையை விதவையா பார்க்கணும்னு நினைப்பாரா? ஆனால் தன் மருமகனை கொன்றார் ஆதிசேஷன். என்ன காரணம்? ஏன்னா ஆதிசேஷனுடைய மகள் பேரு சுலர்சனா சதின்னு பேரு, அந்த பெண்ணுடைய பேரு. அந்த சுலர்சனா சதி யாரை திருமணம் பண்றா அப்படின்னா ராவணனுடைய மகனாகப்பட்ட மேகநாதன். அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இந்திரஜித்னு பேரு. அந்த மேகநாதனை திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணிட்டு தான் அப்பாட்டே ஒரு வரம் கேட்கிறா. என்ன வரம்? அப்பா, உங்கள் கையாலதான் என் கணவனுக்கு இறப்பு நேரிட வேண்டும். உங்க கையால இறப்பு நேரிடா எந்த ஒரு அப்பாவும் பிள்ளை விதவையாக்க நினைக்க மாட்டார். அதான் உங்க கையால எனக்கு என் புருஷன் சாகணும்னா எந்த அப்பா போய் பிள்ளை விதையாக்க நினைப்பேன். அப்ப தந்தையர் வரம்ட்டார். ஆனா இதை வரம் கேட்ட பிறகு தன்னை யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லி இவனுக்கு ஆணவம் அதிகமாகி அட்டூழியம் தாங்க முடியல. ராவணை இப்ப ஆணையிட்டானா போதும், இவன் போய் இந்திரனை பல்ல உடைக்கிறது, யமனை பிடிச்சி மாடி மேய்க்க வர்றது, இது மாதிரி நிறைய அட்டூழியம் பண்றான். சரி, இப்ப இவனை கொன்னே ஆகணும். என்ன வழி? இவர் சொல்லிட்டாரு, என் கையால தான் உன் புருஷனுக்கு சாவு. இவ கேட்ட வரோம், என் கணவன் இறந்தால் அது எங்க அப்பா கையால தான் இறக்கணும் அப்படின்னு. அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி வரணும் இல்லையா? அதுக்காக அதே ஆதிசேஷன் ராமாயண கதையில ராமனுக்கு தம்பியாக லட்சுமணனாக பிறக்கிறார். லட்சுமணனை பிறந்த மட்டும் இல்லாம இன்னொரு கேட்ட வரம் என்ன அப்படின்னா, எவன் ஒருவன் 14 இது இந்த வரம் கேட்டது அவங்க அப்பா ராவணே. ரொம்ப பெரிய 10 மார்க் கொஸ்டினா கேட்டா எப்படி போய் சுருக்கமா சொல்ல முடியும்? சரி, ஆர்வத்தை கேட்டுட்டே சொல்றேன், இதுக்கு மேல சுருக்கனாலும் கதை புரிய. இது அப்பே ராவணன் கிட்ட வர என்னன்னா, என் மயனை ஒருத்தன் கொள்ளணும்னா 14 ஆண்டுகள் சாப்பிடாம தூங்காம மனைவியை சேராம எவன் ஒருத்தன் இருக்கானோ அவனால மட்டும்தான் என் பிள்ளை சாகணும். இது அப்பன் கேட்ட ராவணன் கேட்ட வரும். அவ பொண்டாட்டி கேட்ட வர எங்க அப்பா என் புருஷனை கொள்ளணும்னு. இதுக்கு தகுந்த மாதிரியே ஆதிசேஷன் லட்சுமணனா பிறக்க வனவாசம் சென்ற பொழுது ராமனுக்கு துணையாக 14 ஆண்டுகள் அவர் உண்ணாமல் உறங்காமல் மனைவியை சேராம, ஏன்னா நாட்டில் விட்டு வந்துட்டார். அந்த அம்மாவோட தூக்கத்தை இவர் வாங்கிறார், தன்னுடைய தூக்கத்தை அந்த அம்மா கொடுத்துறார். அப்ப இவர் தூங்கல, சாப்பிடல, மனைவியை சேரல, கொன்றார் ராவணன் மகன் இந்திரஜித்தை. அப்படி இப்ப சரியா வந்துருச்சா? ஏன்னா இந்திரஜித்தை கொண்டாடிக்கிட்ட வரம் என்ன, எங்க அப்பா கையால என் புருஷன் ஆகணும்னு. ஆதிசேஷன் லட்சுமணனா பிறந்தது, லட்சுமணன் இந்திரஜித்தை கொன்ன. அப்ப ஆதிசேஷன் கையாளி இறந்தான்.
இந்திரஜித் என்று சொல்லக்கூடிய மேகநாதன் அப்ப மனைவி கேட்ட வரமும் சரியா போச்சு, அவ அப்ப ராவணன் கேட்ட வரமும் சரியா போச்சு. அப்பு கேட்ட 2 கேள்வி சரியா இருக்கா அப்பு? சரி. இப்ப என்னுடைய கேள்வி அப்புக்குன்னா இதுக்கு சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. உங்களுடைய அந்த படிப்புடைய தன்மை எவ்வளவு இருக்கு, அந்த ஆர்வம் விளக்கணும்னு பாக்குறது மட்டும்தான். மகாபாரதத்துல சுருக்கமா சொல்லுவோமே, இல்ல மகாபாரத துரோணரை பத்தி ஐயா கேட்டிருக்காப்ல, இதுக்கு சொல்லும் பட்சத்துல அதையும் நம்ம பேசுவோம். எல்லாருக்கும் தெரியும் பாண்டவர்கள் 5 பேர். நான் வந்து 10 மார்க் இல்ல 1 மார்க் கேள்விதான். ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. துரோணாச்சாரியார் மிகப்பெரிய குருவாக விளங்கியவர் மகாபாரத கதையில. ஆனா அவர்கிட்ட பாடம் கத்துக்கிட்ட யாரு அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க பாண்டவர்கள் கௌரவர்கள். மொத்தம் கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர், மொத்தம் 105 பேர் தான் துரோணருடைய சீடர்கள் சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாது. மொத்தம் 110 பேர், பாண்டவர்கள் 5, கௌரவர்கள் 100, 105. அதை தவிர்த்து இன்னும் 5 பேருக்கு துரோணாச்சாரியார் பாடம் சொல்லி கொடுத்தார். அது யார்? 5 பேர். இது மகாபாரதத்தில்.